ராஜ் அவர்கள் தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது இந்த ஆட்சியில் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு தான் அதை பற்றி பேசுகிறதுக்காக. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் எடுத்து பக்காவாக பேசுவீங்க. அந்த வகையில் இப்போது சமீபத்தில் நடந்துட்டுருக்கிற சில விஷயம்லாம் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் ஒரு அதிர்ச்சியில் இருந்தாங்க, என்னங்க எப்படி இவங்க ஜெயித்தாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி. பட் காலப்போக்கில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பார்க்குறப்போ மக்கள் ஆகா ஓகோன்னு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதில் திரு விஜய் அவர்கள் இப்போ அமைச்சரவை அமைச்சிருக்கார் இல்லையா? அந்த அமைச்சரவை அமைச்சதில் பார்த்தீங்கன்னா இதுவரை காணாத ஒன்று. இதில் அவருடைய அமைச்சர்கள், அதாவது தாவேக்காவை சேர்ந்தவங்களே 7 பேர் தலித் அவர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க இதுவரை அது மாதிரி வந்ததே கிடையாதுங்கிறாங்க. அதை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்கலான்னு. அதே மாதிரி விசிகா சேர்ந்தது பற்றி, அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபஸ்ட்டு தாவேக்காவுக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த முறை நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அவர் கேண்டிடேட்ஸ் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ரொம்ப பலமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவர் போடலை. யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரசிகராக இருக்காங்களோ, தெரிஞ்சவங்களோ, போனவங்களோ, வந்தவங்களோ செக்ரிகேட் பண்ணி கேஸ்ட் ரீதியாக எங்கே எந்தெந்த ஜாதி போட்டால் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜனாவே வில்லிவாக்கத்தில் தான் நின்னார். அது நாயுடு, ரெட்டி, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு ஓட் பேங்க் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் அவர் நம்ம சென்னையில் கூடிய மறைமல் நகர்காரர் தான். அவரை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு நிற்க வச்சாங்க, ஏன்னா அவர் பிராமின். அதே போல் நம்ம உணவுத்துறை அமைச்சர் மயிலாப்பூரில் நிற்க வச்சாங்க, அவர் பிராமின். ஸோ அப்படி ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கே எந்தெந்த ஜாதி ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இல்லை ரசிகராக வந்தவங்களில் யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படி போட்டு விட்டாங்க. ஸோ இது இவ்வளோ பெரிய வெற்றி வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. வெற்றி வரும்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ வாக்குறுதிகளே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வேறு கதை. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சும் போது நமக்கு எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. எப்படி இப்படி ஜெயிச்சாங்க, அது அவங்களுக்கும் ஷாக்காக இருக்குது. அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. யாருக்கு? தாவேக்காவுக்கு. சரி, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஜெயிச்ச ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க முதல்ல அப்ரோச் யாரை பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுகவை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, அதிமுகவினுடைய இன்றைக்கி அவர் அதிகாரம் படைத்த சக்தியாக இருக்கக்கூடிய மார்டின் லாட்ரி குரூப்பினுடைய முக்கியமான நபர் லீமா ரோஸ் லால்குடியில் எம்எல்ஏ இருக்காங்க. ஆமாம். ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட அந்த மே 4ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரவே அவங்க பேட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ எல்லா இடத்துலையும். அதுக்கு பிறகு 2 நாள் தொடர்ச்சி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ஸில். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஆமாம் கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை. எடப்பாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அப்போது தாவேக்காவினுடைய ஆப்ஷன் அதிமுக ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. ஆனால் அதிமுகவுக்குள்ளே இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு ஒரு பெரிய டிலே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, டெல்லியிலிருந்து உத்தரவு வரல. டெல்லி உத்தரவையும் மீறி ஒரு குழு வெளியே போகலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அது கடைசியில் ஃபெயிலியராக போய் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, விஜய் ஒரு சமூக நீதியினுடைய முகமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறதுக்கு திட்டமிட்டு சில வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதில் நம்பர் 1, இவர் உண்மையிலேயே சமூக நீதி குறித்து பேசக்கூடிய நபராக இருந்தால், உண்மையிலேயே மதச்சார்பின்மை குறித்து பேசக்கூடிய நபராக இருந்தால், திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ண ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணிச்சு. இவர் ஏதாவது நிலைப்பாடு எடுத்தாரா அந்த விஷயத்தில் அப்படின்னா? இல்லை, அந்த கதைக்கு இப்போ வர வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்த விஜய் வேற, எலெக்ஷனுக்கு பிறகு பார்க்கின்ற விஜய் அவர்கள் வேற. ஆமாம். ஏன்னா அது ஒரு நடிகர், அரசியல் கட்சி ஆரம்பித்தாரா, அவர் ஆர்வம் காட்டினாரா இல்லையா, இவ்வளோ நாள் ஏன் பொது தொண்டுக்கு வரல, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஹார்ஷாக பேசுனதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை மக்களிடையே குறிப்பாக சமூக நீதி பேசுகிறாரு. தலித் அமைச்சர்கள் 7 பேர் 8 பேர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்து காங்கிரஸ் ப்ளஸ் விசிகேவோட சேர்த்துனா 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சமூக நீதியாக பேசுகிறாரு, பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காரு. இதுதான் அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ். இதெல்லாம் திமுக செய்யலை, திராவிட இயக்கம் செய்யலை, இது எதையுமே இவங்க செய்யலை, இவங்கெல்லாம் தலித் விரோதிகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷனாக இளைஞர்கள்ட்ட அவங்க கட்டமைப்பு. இல்லை, அப்படி தான். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் லைக் டஃபே ஆக்சஸோ இல்லை BMW நிறுவனமோ இவங்கெல்லாம் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்த போது பார்த்தீங்களா, எங்கள் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனோடனே இவங்க எல்லாரும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை பேசினாங்க எல்லாரும். ஆனால் ஏன் இதில் என்ன காரணங்கிறது நமக்கு தெரியும். என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் இவங்களுடைய நிறுவனமெல்லாம் இருக்குது. யார் ஜெயிச்சாலும் வருவாங்க. ஆமா, யார் ஜெயிச்சாலும் வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கு, அதனால அவங்க பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஜெயிச்சப்போ வந்தாங்க, ஜெயலலிதா ஜெயிச்சப்போ வந்தாங்க, எடப்பாடி பார்த்துருக்காங்க. ஆனா ஒரு வகையில நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களுக்கு அரசியல் தெரிவதற்கு, அவங்க அரசியலுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு விஜய் வந்ததுக்கு பிறகுதான் அது நடக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு அரசியல் புதுசு. முன்ன பின்ன அயோத்திதாச பண்டிதர் யாருன்னே தெரியாது. விஜய் போய் அயோத்திதாச பண்டிதருக்கு மரியாதை செலுத்தும் போது அதை கொண்டாடுறாங்க. நான் அதை வரவேற்கிறேன். விஜய் அயோத்திதாச பண்டிதரை கொண்டாடணும், தமிழ் சமூகம் அயோத்திதாச பண்டிதரை கொண்டாடணும். ஆனால் என்ன நரேஷன் செட் ஆகுது அப்படின்னா,
தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் போய் அயோத்திதாச பண்டிதருக்கு மரியாதை செலுத்துகிறார் அவர் பிறந்த நாளுக்கு அப்படின்னு போடுறாங்க. அவர் போய் மரியாதை செலுத்துறாரு பார்த்தீங்களா, சிலைக்கு மாலை போறாரு பார்த்தீங்களா, அந்த சிலையை நிறுவனதே ஸ்டாலின் தான் 2023. அந்த மணிமண்டபம் கட்டினதே ஸ்டாலின் தான். இதை கட்ட சொல்லி கேட்டு சட்டமன்றத்தில் இதுக்கான கோரிக்கையை வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகாவினுடைய சிந்தனை செல்வன் எம்எல்ஏ. அப்போ விசிகாவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து பல வேலைகளை செஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிட்டு திமுக தலித் விரோதி, அந்த தலித் விரோதிகள்கிட்ட போய் விசிகா இருக்கு, இப்ப பாருங்க விசிகா வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இதுல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, 7 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அதுல 7-8 அமைச்சர்னா இப்போ வந்து திரு விஸ்வநாதன் காங்கிரஸ் சார்ந்தவர், உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்காரு. அவர் தலித் சமூகத்திலிருந்து வர்றாங்க. அவரை ஜெயிக்க வச்சது திமுக தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வன்னியரசன் போயிருக்காரு. திண்டிவனத்தில் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து அவர் ஜெயிக்க வச்சிருக்கு. அவங்க ஏதோ ஒரு வகையில் திமுக அவுட் பேங்க்ல போனவங்க தான். அவங்க 2 பேர்த்தையும் விட்டுருங்க. மீதி 6 பேருக்கு விஜய் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயமா தான், வரவேற்கத்தக்க விஷயம் தான். திமுக அதுக்கு முன்னாடி 4 அமைச்சரவையில் அவங்க கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 எக்ஸ்ட்ரா கொடுத்து 6 கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6 பேருமே பெரும்பாலும் இவங்க கொடுத்ததில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு அதிகமான உரிமை ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பட்டிருக்கு. சவுத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி இருக்கோ, அருந்ததியில் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸில் அருந்ததியரே பெருசாக இல்லை. ஓகேங்களா, நீங்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இல்லையா 108 எம்எல்ஏக்கள், 108 எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் அருந்ததின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவானதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இப்போ என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எந்த ஓட்டு அதிகமாக வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க எலெக்ஷனுக்கு பிறகு. இப்போ விசிகா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அதிகாரத்தில் நான் பங்கு தர்றேன்னு விஜய் சொன்னப்போ அவர் போகல. தேர்தலுக்கு முன்னாடி 2 வருஷமா சொல்கிறார் விஜய், அதிகாரத்தில் பங்கு தர்றேன், வாங்கன்னு கூப்பிட்றாரு. நேரடியாக ஆதவர்ஜுனா விசிகா தலைவரை பார்த்து சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. எப்பவுமே ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை? அவர் தான் அதிகாரத்தில் பங்கு தர்றாரு. போயிருக்கலாமே, அண்ணன் திருமாவளவன் போயிருக்கலாமே, போகலையே. என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னாரு. யாரை? விஜயும் சீமானையும். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்ட்ட அண்ணன் போயிருக்காரு அப்படிங்கிறத அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. போஸ்ட் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் அதுக்கு முன்னாடி அது ஏன் சொன்னார்? ஆக்சுவலாக சீமானவர்கள் வந்து பெரியாரை பற்றி தவறாக சொன்னப்போ இவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் விஜயை சொன்னார்? விஜய் எந்த நிலைப்பாடுமே எடுக்கல, எந்த விஷயத்துலையுமே அவர் கருத்து கிடையாது. நீங்க வந்து ஒரு நான் பெரியாரை, அதாவது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆமா, பெரியாரை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றவனை விட பெரியார் போட்டோ பின்னாடி வச்சுட்டு எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப ஆபத்தான ஆட்களா இருப்பாங்க. பெரியார் அவங்க தான் இல்லாமல் பண்ணுவாங்க. பேருக்கு பெரியார் வச்சுக்குவோம், அடையாளத்துக்கு பெரியார் வச்சுக்குவோம். இது வந்து ஒரு அடையாள அரசியல். இந்த அடையாள அரசியல் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத நான் வந்து தாவேகா பாஜக ஒப்பிட்டு பேசுகிறேன். இந்தியாவில் வந்து அப்துல் கலாம் மாதிரியான ஒரு பாப்புலரான ஒரு முஸ்லீம் மனிதரை, ஒரு சயின்டிஸ்ட்டை ஜனாதிபதி ஆக்குனது பாஜக தான். ஸோ நான் முஸ்லீமை ஜனாதிபதி ஆக்குவேன், ஆனால் பாபர் மசூதி இடிப்பேன். முஸ்லீமை ஜனாதிபதி ஆக்குவேன், ஆனால் நான் வந்து குஜராத்தில் கலவரம் பண்ணுவேன். இல்லை பாபர் மசூதி இடித்தது எப்போவோ, அதற்கு பிறகுதான் இவங்க வந்து அதான் சொல்கிறேன். அவர் பிற்பாடு தான் அப்துல் கலாம் வந்தார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் பதவிகள் கொடுப்போம், ஆனால் எங்கள் கொள்கையை மாற்றிக்க மாட்டோம். 2014க்கு பிறகு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம், பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க சிஏஏ மூலிமா. அப்போ நாங்கள் வந்து ஒரு முஸ்லீமை நாங்கள் பிரசிடென்ட்டாலாம் கொண்டு வருவோம், ஆனால் முஸ்லீமை வாழ விட மாட்டோம். அடையாளத்துக்கு பார்த்தீங்களா, நாங்கள் நல்லவங்க, முஸ்லீமுக்காக நாங்கள் முஸ்லீம் ஜனாதிபதி பதவியே கொடுத்துருக்குறோம். திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து ஜனாதிபதி பதவி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி அவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தவர். பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் நாங்கள் ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எல் முருகன் வந்து அருந்ததியர் சமூகத்திலிருந்து வர்றாரு. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை ஒரு கட்சி தலைவராக ஒரு தலித்தை நாங்கள் தான் கொண்டு வர்றோம். இது எல்லாமே அடையாள அரசியலாக இருக்கும். இந்த பிரதித்துவம் எண்ணிக்கை என்பது எப்போதுமே ஒரு விதமான அடையாளத்தன்மையோடு கூடியதாக தான் இருக்கும். அதாவது மத்தியில் பாஜக செய்த அந்த ஒரு கூற்றை தான் இங்கே வந்து விஜய் செய்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிஜேபி தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருச்சு. பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே 8 தலித்துக்கு நான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சமூக நீதியை பார்ப்பீங்களா? சரி, பிஜேபியவே தமிழ்நாடு ஏற்றுக்கல இல்லை நான் அந்த பட்சத்தில் இல்லை அந்த அது இல்லை இது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, பிஜேபி எதையெல்லாம் மத்திய அரசில் இருக்கும்போது அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இங்கே விஜய் செய்கிறாரு. டெல்லியில் அடையாளத்துக்காக செய்கிறாரு. ஆமாம், அடையாளத்துக்காக தான் செய்கிறாரு. இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து தலித்துகளுக்கு அமைச்சரவையில் நிறைய பங்கு கொடுக்கல. அடையாளத்துக்கு செய்கிறாருங்கிறத எப்படி நீங்கள் மக்களுக்கு அது புரிய வைப்பீங்க? எனக்கு அது தெரியல. ஏன்னா இப்போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்மும் என்றைக்குமே நாங்கள் வந்து அதிகாரத்தில் அவங்க வரப்போகிறதில்ல.
அவங்க கொள்கையில் அது கிடையாது. ஆமாம். இப்போ இந்தியன் முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் தான் இருக்குது. இப்போ நான் வந்து அடையாளத்துக்காக இவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இருக்கிறதே 3 பேர் தானே. இல்லை, விஷயம் என்னென்னா இவங்க 6 அமைச்சரவை கொடுத்துருக்குறாங்க தாவேக்கா. அவங்க கொடுத்துறது எப்படி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஓட்டு பெரும்பாலும் வட தமிழ்நாட்டில் மையமாக வச்சு பரையர் சமூகத்திட்டிருந்து அதிகமான ஓட்டு வந்திருக்கு. அவங்களுக்கான உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன்னு அவங்க வர்றாங்க, நியாயமானது. நான் தப்புன்னு சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல, ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் ராங். எண்ணிக்கை வேண்டும், ஆனால் எண்ணிக்கையை ஒரு கண்பூச்சாக பயன்படுத்திட்டு தலித் மக்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையுமே உருவாக்காம விட்டுருவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேதனையா இருக்கு. ஏன்னா காலங்காலமாக அடையாளம் அது எப்படி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஆட்சி செய்திருந்தால், இவங்க ஏதாவது பொறுப்பில் இருந்திருந்தால் இவங்க இந்த மாதிரி உருவாக்காமல் விட்டுருவாங்க, அவங்கள கை விட்டுருவாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அவங்க வந்தே ஒரு 10-20 நாள் தான் ஆகுது. இந்த 20 நாளில் இப்போ தான் வந்து முதல் படி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே திமுக அப்படிங்கிறது ஒரு தலித் விரோத கட்சி அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு ப்ரொபகேண்டாவை ஆதவர்ஜுனா அவருடைய இந்த ரூட்ஸு, அதுவும் இல்லாமல் அவருடைய ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, எலெக்ஷன் ப்ரொபகேண்டா மெக்கானிசத்துக்காக ஒரு பெரிய அமைப்பு வச்சுருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன். அதன் மூலிமா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் நேராக திருமாவை அப்ரோச் பண்ணி திமுக கூட்டணியிலிருந்து திருமாவை விலக்கி வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பல முயற்சிகள் அவர் பண்ணார். அதனால தான் அவர் விசிகா விட்டே வெளியனுப்பப்பட்டிருக்கிறார். ஸோ அப்போ இதில் என்னென்னா, ஆதவர்ஜுனா தலித் ஓட் பேங்க் மையமாக வச்சு வேலை பார்த்துருக்கிறார். சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ப்ரொபகேண்டா நடத்தப்பட்டிருக்கு திமுகவுக்கு எதிராக. 2 சீட்டுக்காக பிளாஸ்டிக் சேரில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு தலைவர் திருமா அப்படின்னு அவரை கொச்சா எழுதுகிற அளவுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. திமுக அடிமையாக இருக்காரு, கொத்தடிமையாக இருக்காரு, அறிவாலயத்தில் போய் நிற்கிறாரு, இப்படியெல்லாம் பேசினாங்க. அந்த ஒரு அமைச்சரவை கூட வாங்கலை. ஆனால் அவங்க என்ன சாதிச்சாங்க 5 வருஷத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்பர் 1, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட மக்களுக்கு, அதாவது SC/ST மக்களுக்காக ஒரு நேஷனல் கமிஷன் இருக்கும். இது வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு கமிஷன். அதே போன்ற இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு தனி கமிஷனை உருவாக்குனது திமுக. விசிகா இந்த ப்ரொப்போசலை சட்டமன்றத்தில் வச்சாங்க. விசிகாவும் திமுகவும் என்ன செஞ்சுன்னு கேட்குறாங்க இல்லையா. விசிகாவினுடைய ப்ரொப்போசல் திமுக அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சது. இது ரொம்ப முக்கியமானது. இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கூடிய அனைத்து தலித் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த கமிஷன் இனிமேல் கையில் எடுத்து விசாரிக்கும், பொருட்படுத்தும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, இல்லாமலாம் இல்லை. இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடனரி. 2வது, அரசின் அனைத்து திட்டங்களுக்கான மொத்த நிதி ஒதுக்குவாங்க. அரசோட திட்டம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவாங்க இல்லையா. அப்படி நிதி ஒதுக்கப்படும் போது SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் 2024 ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறப்பு உட்கூறு திட்டம், சப் கிளாசிஃபிகேஷன். அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 நாள் வேலை திட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 10,000 கோடி ரூபா பணம் ஒதுக்கப்படுது அப்படின்னா இந்த 10,000 கோடியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தலித்துக்களுக்கு ஒதுக்கணும். அவங்க தலித்துக்கள் மொத்தமாக உள்ள இருந்தாலும் அவங்க பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அரசு போடக்கூடிய எல்லா திட்டங்கள்லையும் இது மாதிரியான ஒரு சப்டிவிஷன் வச்சு அவங்களுக்கு பணம் ஒதுக்குற திட்டத்தை 2024 திமுக கொண்டு வந்துச்சு. யாரோட ப்ரொபோசல்ல? விசிகா சொன்னாங்க, திமுக செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த பணி மற்றும் கொள்முதல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3% இருந்த முன்னுரிமை தலித்துக்களுக்கு 5%. டெண்டர் விடுறாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் டெண்டர்ஸ் விடுறாங்கல்ல, 5% தலித்துக்கு டெண்டர் விடணும். அந்த டெண்டரை 5% தலித்துக்கு கொடுக்கணும். இந்த சட்டத்தை அவங்க 3லிருந்து 5 அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இதை செய்தது இந்த திமுக அரசு, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் செஞ்சார். ஸோ அப்போ அதை செய்ய வச்சது யார்? திமுக விசிகாவினுடைய கூட்டணி தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், SC/ST பிரிவு சார்ந்த தொழில் முனைவோருக்கு கடன், இந்த தாட்கோ மாதிரி கடன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 35% சப்சிடிஸ், அதாவது அதிகபட்சமாக 1.5 கோடி வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கான லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கடன் கொடுத்தாங்க. 200 கோடி ரூபா மேலே ஒதுக்கியிருக்கு தலித் தொழில் முனைவோருக்கான கடன் கொடுக்கறது. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போய் படிக்கிறதுக்காக 24 லட்சத்திலிருந்து 34 லட்சம் ரூபா வரைக்கும் தலித் மாணவர்கள் செலவு பண்ணாங்க. 250 தலித் மாணவர்கள் வெளிநாடுகளில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கடந்த காலத்தில் அதிமுக அரசாங்கம் செய்யலை. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு 40-50 மாணவர்கள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விசிகா சில அழுத்தங்களை கொடுத்து அதில் சில சேஞ்சஸ் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க திமுக அரசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 250 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் 30 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த ஈங்கூர் தாட்கோ, அந்த ஈங்கூர் தாட்கோ அந்த வேலைவாய்ப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. யார்? இந்த அரசு. அதாவது தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு தலித்துக்கு மக்களுக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்ட தாட்கோவுக்கு ஒரு 200 கோடி ரூபா பணம் ஒதுக்கி அதை வந்து ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இது தலைவராக திரு இளையராஜா இருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்.
அவர் வந்து திமுக அரசு இந்த இதில் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்த உடனேயே அவர் கையெழுத்து போட்டு ஆஃபீஸில் வந்து சாதாரணமாக ஆட்டோவை பிடிச்சி வந்தார். அவர் ஆஃபீஸ் காரை விட்டுட்டு, கார் கூட இல்லாதவர் அவர். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவிலும் இப்படி ஆட்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 கோடி ரூபா சொத்து இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஒரு எம்எல்ஏக்கு. அவர் வெறுங்காலில் நடந்து வர்றாரு, பிரச்சாரத்துக்கு காரில் போனார், ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெறுங்காலில் நடந்து வர்றாரு. அவரை வீடியோ எடுத்து கண்ணிலே நீரம் உண்டு அப்படின்னு பாட்டு போடுறாங்க. மக்கள் அதுதான் நம்புறான். எது இன்ஸ்டாவில் வரக்கூடிய கண்ணிலே ஈரம் உண்டுன்னு பாட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ நடந்து வந்து ஒரு தெருக்கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா அது நம்புறான். ஏன் அப்படி நம்பாதீங்கடா, அவன் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, உங்களை ஏமாத்துறதுக்காக வீடியோ போடுறான். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஏமாத்து வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க ரிசல்ட் வந்தோடனே 70 பொது தொகுதிகளில் தலித்து நிற்க வச்சு விஜய் ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னாங்க, அது பொய். அப்படியெல்லாம் நிற்க வைக்கவே கிடையாது. ஸோ அப்போ இது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய திட்டங்கள், நான் இன்னும் 2-3 திட்டங்களை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் வகுப்பு பழங்குடியின வகுப்பு மீதான சாதிய வன்கொடுமை நடக்குது பார்த்தீங்களா? அப்படி சாதிய வன்கொடுமை நடந்து அதில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் இருக்க கிட்டத்தட்ட 500 பேர்த்துக்கு மேலே அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அப்படி வேலை கொடுக்க முடியாத வயசுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் மாதம் 5000 அவங்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இது மாதிரியான வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு பணம் ஒதுக்குவாங்க. அதை தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 12 லட்சமாக உயர்த்தி இருக்கு. 13 லட்சம் நினைக்கிறேன், அதை உயர்த்தி இருக்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு இந்த 5 வருஷத்தில் சாதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பட்டியல் பழங்குடி வகுப்பை சார்ந்த மக்களுடைய கோயில் கிராமப்புறங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேம்படுத்துவதற்காக அறநிலைத்துறையில் ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளருக்கு வழங்கப்பட்டு வந்த மாத ஊதியம் மாதியம் வந்து கிட்டத்தட்ட 3600 5000 இவங்க தான் உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ திட்டங்களை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக இந்த அரசு தான் அறிவித்தது. சென்னையில் இருக்கக்கூடிய திரு அயோத்திதாச பண்டிதருடைய மணிமண்டபத்தை 2023ஆம் ஆண்டு திரு மு.க. ஸ்டாலின் தான் கட்டி திறந்து வைத்தார். இது விசிகவினுடைய ப்ரப்போசல். அது இல்லாமல் சிதம்பரத்தில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு 100ஆண்டு அரங்கம் கட்டப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு தலித் லீடர், யாருமே கண்டுக்காம விட்டாங்க. இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வந்து தான் அவங்க வந்து கட்டி விட்டுருக்காங்க. இது இல்லாமல் சென்னை நந்தனத்தில் கிட்டத்தட்ட 50 கோடி மதிப்பில் MC ராஜா பேரில் ஒரு மாணவர் விடுதி துவங்கி இருக்கிறார்கள். அது நம்ம போனாலே தெரியும், ரோட்டில் அவ்வளோ பெரிய பில்டிங், மாணவர் விடுதி, ரொம்ப அற்புதமான பில்டிங். இது இல்லாமல் பரமக்குடியில் மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம், திருப்பி கரெக்டாக சொன்னேன், பரமக்குடியில் மாவீரன் இமானுவேல் சேகருக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்தது யாரு? இதே திமுக அரசு தான். நீங்கள் தலித்துக்களை கண்டுக்கல, தலித் தலைவர்களை மதிக்கல இப்படின்னு சோசியல் மீடியாவில் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மணிமண்டபமாக கட்டினது ஃபுல்லாக திமுக தான். ஸோ இது திரு ஸ்டாலின் தான் திறந்து வச்சிருக்காரு. அப்போ இது எல்லாமே மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. சிவகங்கையில் வேலுநாச்சியார் மண்டபத்துக்கு உள்ள குயிலிக்கு தனி சிலை நிறுவப்பட்டிருக்கு. செய்தது யார்? திமுக செஞ்சிருக்கிறாங்க, ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு. இது இல்லாமல் ஆயுதாவில் குடியிருப்பு வசதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இடங்களில் காலனிங்கிற சொல்லை இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. காலனி அப்படிங்கிற சொல் ஒரு மக்களை தனித்து பிரித்து ஒரு 2ஆம் கட்டமாக காமிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்தியாவிலே யாரும் செய்யலை. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் இமயம் அவர்கள் இது குறித்து கட்டுரையே எழுதினார், இந்த காலனி சொல் நீக்கம் குறித்து. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இன்னும் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான இருக்குது அவங்க செஞ்சது. 2 பேரும் ஒன்றா செஞ்சது.